நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. தென்காசி மாவட்டம் கீழமாதாபுரம் ஜெபமலையில் எழுப்புதல் முழு இரவு ஜெபம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி இரவு 9:30 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நடைபெறும் தேவ செய்தியும் ஜெபமும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். எழுப்புதலுக்காக நம்ம இன்னைக்கு அர்ப்பணிக்கணும். மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. தேவ திட்டம் நிறைவேறுகிற காலம் நெருங்கிவிட்டது. ஆண்டவர் பலத்த காரியத்தை தேசத்தில் செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 83013100. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுடைய குடும்பத்துக்கான ஆசீர்வாத நேரம். என்றால் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்கிறவர் என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், அப்படி தானே? அப்போ இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் அருளி ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பி தான் உங்களோடு பேசுகிறார். அப்போ இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அதை தியானித்து நம்ம ஜெபம் செய்வோம். அதுக்கு முன்னால் 2 பாடலை நம்ம பாட போகிறோம். முதலாவது, ஆராதனை நாயகர் நீரே. நாம் ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவரை ஆராதிப்பது, அவரை துதித்து பாடி ஆராதிக்கும்போது அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கும். அவருடைய பிரசன்னம் எப்போதும் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கணுமானா வீட்டில் எப்பவும் துதி சத்தம் எழுமணும், பாடி துதிப்பது. அதை செய்து கொண்டே இருந்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் நிலைத்திருக்கும். இப்போ அந்த பாடலை முதலாவது எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவரே சுனீரே, 1000 பேர்களில் சிறந்தோ
நீரே என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதிப்பது, தேவனை துதித்து பாடி அவர் ஆராதிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஆராதிக்கணும். ஆராதனைன்னு சர்ச்சுக்கு போய் ஆராதிப்பது மட்டும் அல்ல, அது சபை மக்களோடு சேர்ந்து ஆராதிப்பது. நம்ம வீடே ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்கணும். அப்படி தேவனை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீட்டை எப்பவுமே நிரப்பி இருக்கும். அடுத்து இன்னொரு பாடல் பாட போகிறோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டீங்க? இயேசு என் கூட இருக்கார்ல. அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுகிற ஒரு அருமையான பாடல். நம்ம சேர்ந்து எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு நம்ம கூட இருந்தா பயமெல்லாம் ஓடி மறைஞ்சிரும். அவர் தான் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ ஒரு பயம் இருந்தால் இயேசு உங்க கூட இருக்காருன்றது சந்தேகம். பயம் இருக்காது இயேசு கூட இருந்தால். பெரியவரில் பெரிய தெய்வன் கூட இருக்கிறார்ல, அப்படி இருக்கணும். அதுக்கு உங்களுடைய குடும்பத்தில் எப்போவுமே தெய்வ பிரசன்னை இருக்கணும்னு தான் நாங்கள் இவ்வளோ பிரயாசப்படுகிறோம்.
உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இது கடைசி காலம். சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தாக்குகிறான். குடும்பங்களை உடைப்பதற்கு பல திட்டங்களை தீட்டி செயல்படுகிறான். குடும்ப சமாதானத்தை கெடுக்க, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி என்னென்னவோ செய்கிறான். அதனால தேவ பிள்ளைகள் விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும். உங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் நாம் ஆசீர்வாதமான ஆசீர்வாதமான குடும்பம் என்று குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் இதுவரைக்கும் 85,900 பேர் குடும்பமாக இணைந்திருக்கிறாங்க. இத்தனை குடும்பங்களுக்கு 85,900 குடும்பத்துக்கும் தினமும் நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குடும்பங்களின் சமாதானம், குடும்பங்களின் பாதுகாப்பு, குடும்பங்களின் ஆசீர்வாதம், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் உங்கள் குடும்பத்துக்கு தேவையா? நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஜெபக்குழுவாக ஜெபிக்க விரும்புகிறீங்களா? அப்போ இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும். இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் சேரணும். அதுக்கு எவனுங்க பணம் கட்டணும்? ஒன்றும் கட்ட தேவையில்லை, எல்லாமே இலவசம்தான். அதனால அதுக்கு பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, எங்களோட தொடர்பு கொண்டு இப்படி ஒரு ஃபார்ம் தருவாங்க. இது மஞ்சள் கவர் அனுப்புவாங்க. நீங்கள் இதில் சேர விரும்பினா அதுக்குள்ளே ஒரு பேம்பலெட் இருக்கும். குடும்ப ஆசீர்வாத ஜெபம். எதுக்கு இந்த ஜெபம்? அதை நடத்தினா குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம் வரும் எல்லாமே இதில் இருக்கும். ரெண்டாவது ஒரு ஒயிட் ஷீட் இருக்கும். இதை ஒரு நிரப்பி அனுப்பணும். இந்த பகுதியில் உங்களுடைய பெயர், முகவரி, விவரங்கள் எல்லாமே இதில் கேட்டிருக்கிற விவரங்களையெல்லாம் நிரப்பி கையெழுத்திடணும். பின்பகுதியில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி கொள்ளலாம். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்பலாம். கடன் பிரச்சனை மாறணும், வீடு கட்டுகிற காரியம் நிறைவேறணும், நிலத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கணும், உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த காரியத்திலலாம் வேணும்னு சொல்லி நீங்கள் எழுதி இதை கவரில் வச்சு அனுப்பணும். இதுக்குள்ளே ப்ரௌன் கவர் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வச்சிடலாம். அப்படி வச்சு நீங்கள் 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பிடலாம். அப்படி வச்சு அனுப்பிட்டிங்கன்னா அது எங்களுக்கு கிடச்சிரும். கிடைச்ச பிறகு உங்களை இந்த ஜெப திட்டத்தில் சேர்த்து உங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்வோம். சரி, இந்த திட்டத்தில் சேரணுமானா நீங்கள் தொடர்பு கொள்வது எப்படி பாருங்கள். ஃபோன் நம்பர் அந்த டிவியில் போடுவாங்க, 9842735305. இன்னொரு நம்பர் 0463935333 அல்லது partner@jesusredeems.org partner@jesusredeems.org. இதுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் சேர்ந்து கொடுக்கிற விவரங்கள் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்போ நீங்கள் நிரப்பி அனுப்பின உடனே உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது, இந்த குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து குடும்ப ஜெபம் பண்ணின பிறகு உங்கள் வீட்டில் என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கு? எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? சமாதானம் வந்திருக்குதா? மாற்றம் நடந்திருக்கிறதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஒரு நன்மை பெற்றிருப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சாட்சியாக பகிர்ந்து கொண்டால் இன்னும் அநேகர் ஜெபிக்கிறதில் உற்சாகம் அடைவாங்கல்ல. அது மாதிரி ஆண்டவர் இந்த குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் குடும்பத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்பு கொள்ளலாம். அப்போ அந்த சாட்சியை தகுதி உள்ளதாக இருந்தால் அவங்க வீட்டுக்கே அவங்க எடுத்து ஒளிபரப்பு செய்வாங்க. அதில் என்ன நம்பர் இருக்குன்னா 0463935335 3353535. அது இன்னொரு நம்பருக்கு 0463935333, அதாவது 353333. இந்த மாதிரி நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா தகுதியான சாட்சிகள் இருந்தால் உங்கள் வீட்டுக்கே அவங்க இந்த சாட்சியை பதிவு செய்து கொள்ளுவாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஃபோன் நம்பருக்கு எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், நீங்களும் குடும்பமாக ஜெபிப்பீங்க. ஒரே கண்டிஷன், நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் எதுக்கு உங்களுக்காக ஜெபிக்கணும்? அப்போ நீங்கள் தவறாமல் ஜெபிக்கணும். நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து உங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம்.
அப்போ தான் அதில் பூரண ஆசீர்வாதம் இருக்க முடியும். சரி, இந்த நாளில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நம்ம தொடர்ச்சியாக 128வது சங்கீதம், ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்ததுனால ஒரு குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம் தேவை, இந்த 128ஆம் சங்கீதத்தில் பூரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவ, உழைப்பு ஆசீர்வாதமாக இருக்கும், வருமானம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது, உன்னுடைய மனைவி வீட்டோரங்களில் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்பதாக. அந்த மாதிரி வாழ்க்கைக்கு சகோதரிமார்கள் தங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். மனைவிமார்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை தியானித்து அதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். மூன்றாவது, பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளைப் போல் வளருவார்கள். அப்போ பிள்ளைகள் தேவனுடைய சுதந்திரம், அதுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த நாளில் ஒன்று பார்க்க போகிறேன். என்னன்னு சொன்னால் 128வது சங்கீதம் 6வது வசனம் பாருங்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய். அதாவது சந்ததி ஆசீர்வாதம், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதா கர்த்தருடைய வாக்கு தத்துவம். நிறைய சில பெற்றோர் என் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தத்தோடு வருவாங்க. ஒரு சமயம் ஒரு கணவனும் மனைவி வந்தபோது அவங்க ரொம்ப துக்கத்தோடு சொன்னாங்க, பிள்ளைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு. யாருக்கு பிள்ளைகள் அப்படின்னா இவங்க வயசானவங்களாக இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஐயா எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள், திருமணமாகி 5 வருஷத்துக்கு மேலாயிட்டு 2 பேருக்குமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசத்தில் வேலை இருக்காங்க, அதெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. குழந்தைகள் இல்லை, 2 பேருக்குமே பிள்ளைகள் இல்லை. அப்போ அது பெற்றோருடைய உள்ளத்தை ரொம்ப பாதிக்கும். சந்ததி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது. வேலை இருக்குது, வீடு இருக்குது, நல்ல வருமானம் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சந்ததி ஆசீர்வாதம் இல்லையே என்கிறது அவருடைய துக்கம். அப்போ இந்த வசனத்தை எடுத்து அவங்களுக்கு நான் சொன்னேன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததியின் ஆசீர்வாதம், அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். மறுபடியும் சில மாதம் கழித்து வந்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டார். என் 2 பிள்ளைகளுக்குமே சந்ததி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்பொழுது தந்திருக்கிறார். அவங்க கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க கர்ப்பமடைந்த செய்தி வந்திருக்கிறது. 2 குடும்பத்திலேருந்து நல்ல செய்தி வந்திருக்குதையா, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் எங்கள் சந்ததியை பெருக பண்ணுகிறார்னு சொன்னாங்க. அப்போ பிள்ளைகளின் பிள்ளைகள் அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சில பெரியவங்க என் மகளை ஆசீர்வதிக்கணுமே, என் மகன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், மருமகளுக்கு இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணுமேன்னு ஜெபிக்கிறீங்க. வாக்குத்தத்தமே ஆண்டவர் தந்திருக்கிறார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் விசுவாசத்தை ஜெபிச்சிங்கன்னா கட்டாயம் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் குடும்பத்திலே சந்ததியினுடைய பெருக்கத்தை நீங்கள் காண்பீங்க. அப்போ நீங்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது அது நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. என் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் என்பது ஒரு உடன்படிக்கை மாதிரி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு. தேவன் உடன்படிக்கை பண்ணிட்டா மாற்ற முடியாது. கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். தேவன் அப்படியே ஆசீர்வாதமாய் நிறைவேற்றி கொடுத்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அதுதான் பிள்ளைகளின் பிள்ளைகள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றி கொடுத்தார். அதனால் உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி. அப்போ இந்த நாளில் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்ததை நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பம் இதே மாதிரி ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளின் பிள்ளைகளை நாங்கள் காண்கணும், நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றோன்னு நம்ம ஜெபிக்கும்போது கட்டாயம் அந்த காரியம் நிறைவேறும். ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இந்த வசனங்களை முன்வைத்து கருத்தாய் ஆண்டவரிடத்தில் நாம் இப்போ ஜெபிக்க போகிற குடும்பத்துக்காக அப்படியே முழங்கால் படியிடுவோம்.
இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாரும் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாங்கள் நடப்போம். எங்கள் குடும்பமே கர்த்தருடைய வழிகளில் நாங்கள் நடப்போம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, வருமானத்தில் செழிப்போம், நன்மை உண்டாட்டும். ஜெபம் வாயை திறந்த ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க ஒப்பு கொடுக்குறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, பண பிரச்சனை இருக்கக்கூடாது, இன்று முதல் ஆசீர்வதிங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. என் மனைவி ஆசீர்வதிங்க, என் மனைவிக்கு சுகபலன் கொடுங்க. அவங்க ஒரு கனி தருகிற திராட்சை கொடியை போல இருக்கணும், அப்படி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும், அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க ஞானத்தில் சிறந்து விளங்கணும், அவங்க உயர்த்தப்பட்டிருக்கணும். நீங்கள் ஒலிவ மர கன்றுகளை போல் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. சந்ததியாக இது கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்ற வார்த்தையின் எங்கள் சந்ததியில் நிறைவேறட்டும். அப்படி ஆசீர்வதிங்க. பேர குழந்தைகளை ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், சுகமாக இருக்கணும், சாட்சியாக வளரணும். நாங்கள் ஜெபிக்கிற சந்ததியாக நாங்கள் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதற்காக எங்களுடைய சந்ததியை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க, இப்போ ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அப்படியே ஜெபம் கருத்தா. எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இப்படியே ரட்சிக்கப்பட்டு உம்மை துதிக்கணும், ஜெபிக்கணும். எல்லா வீட்டிலும் ஜெப சத்தம், துதி சத்தம் கேட்கணும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்கள். எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை இதே மாதிரி கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். அவங்க வீட்டும் ஒரு ஆராதனை ஸ்தலமாக மாறணும். ஜெபிங்க ஆண்டவரே. எங்களுடைய மாவட்டம் முழுவதிலும் இந்த எழுப்புதல் குடும்பத்துக்குள்ளே வரணும். எங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் குடும்பங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய மாற்றம் வரணும். அந்த எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கோடியாக இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்படட்டும், உம்மை துதிக்கட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய வழிகளில் நடக்கட்டும், உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்யும். அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி காண்பியும். அந்த குடும்பங்களிலே குறைவுகளை நிறைவாக்கும். குழந்தை செல்வத்தை அருளி செய்து அருளும். தடைகள் மாறட்டும், வியாதிகள் வேதனைகள் விலகட்டும், பூரண சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கட்டும். சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே காணப்படட்டும். கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், மாமியார் மருமகளுக்குள்ளே சமாதானம், ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாகட்ட. குடும்ப சமாதானத்தை பாதிக்கிற பிசாசின் கரி அழிக்கப்படட்டும். வீட்டுக்குள்ள உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் எல்லா குடும்பத்திலும் இருப்பதாக. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய கரம் குடும்பங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதற்காய் நன்றி. இந்த ஆண்டில் எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக சாட்சியாக நிற்கணும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படணும். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Samuel and family, Brisbane, Australia. Happy birthday baby Johan Samuel. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பிரதர் மில்டன் ஜெபமாணிக்கம் அண்ட் ஃபேமிலி, திருநெல்வேலி. ஹாப்பி பர்த்டே பிரதர் மில்டன் ஜெபமாணிக்கம். சங்கீதம் 147:13 படி, கர்த்தர் உங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் முரளி அண்ட் ஃபேமிலி, திருவாரூர். யோவேல் 2:26 படி, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் ராஜமோகன் அண்ட் ஃபேமிலி, கரூர். எரேமியா 31:41 படி, நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக. பிரதர் மணிமுத்து ஆல்வின் அண்ட் ஃபேமிலி, கங்கை கொண்டான். அப்போஸ்தலர் 18:10 படி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் கோமதி ஹெப்சிபா அண்ட் ஃபேமிலி, கோவில்பட்டி. ஏசாயா 61:7 படி, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களா நீங்கள்? உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய கூடாரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. ஆண்டவருடைய கையின் பிரயாசத்தை பூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். உங்கள் விசுவாசம் பலனடைய தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தொழில் அதிபர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நான் பிசினஸ் கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாது. ஆனா கூட ஒன்று இருந்துச்சு, பெரிய கடன், ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன். அந்த கடனுக்கான தீர்வோ தீர்க்கறது எங்கிட்ட பணம் இருந்தில்ல. ஆனா கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து எப்படி தீர்க்கணும்னு சொல்லி நான் 1 வருஷத்துல கடனை தீர்க்க கேட்டேன். கடனை தீர்க்க கடவுள் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து எனக்கு கடன் எல்லாம் தீர்த்து வச்சாரு. உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கை ஆசீர்வதித்தீர். அந்த பூரணமான ஆசீர்வாதம் எனக்கு எங்களுக்கு உண்டாவதாக நீங்கள் ஜெபிக்கும் போது அப்படியே நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். இங்கே வர்றதுனால மோகன் அங்கிள் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆட்டோமேட்டிக்காக கட்டளை எடுக்கிறார். தேவனிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0463935333. God bless you.